மூன்று பேர், மூன்று காதல், பணம், இளமை, குடித்தனம். பிக் பாஸ் ஜூலியின் அந்தரங்கம் லீக். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு சினிமா வாய்ப்புகள் குவியும் என எதிர்பார்த்து காத்திருந்தார் ஜூலி. ஆனால் அப்போது அவருடன் காதலில் இருந்த இளைஞர் ஒருவர் டாடா குட் பை சொல்லிவிட்டு சென்றதுதான் மிச்சம் என்கிறார்கள். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டாம் வேண்டாம் என காதலன் எவ்வளவோ கூற அதை ஏற்காமல் ஜூலி அந்த நிகழ்ச்சியில் சென்று பங்கேற்றதாக கூறுகிறார்கள். இதன் பிறகு ஜூலியின் லைஃப் ஸ்டைல் மாறிப்போனது. அது நாள் வரை நடுத்தர குடும்பத்து பெண்ணாக வலம் வந்த ஜூலியின் வாழ்க்கையில் இரவு பார்ட்டிகள் தலை தூக்க ஆரம்பித்தன. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு விஜய் டிவியில் அவ்வப்போது சில நிகழ்ச்சிகளில் ஜூலி பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு நட்சத்திர ஹோட்டல்களில் நடைபெறும் இரவு விருந்துகளில் ஜூலி பங்கேற்க ஆரம்பித்ததாக கூறுகிறார்கள். மேலும் சினிமா வாய்ப்பிற்காகவும் கிழக்கு கடற்கரை சாலைகளில் நடைபெறும் இரவு பார்ட்டிகளுக்கு ஜூலிக்கு அழைப்பு வரும் என்றும் இதனால் காதலனை ஏமாற்றிவிட்டு ஜூலி அங்கு சென்றதாகவும் சொல்லுகிறார்கள். இதனை அடுத்து ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகவே ஜூலி தனது முதல் காதலனை பிரிந்ததாக சொல்லுகிறார்கள். இதன் பிறகு சினிமா வாய்ப்புகளுக்கான தனது முடி மற்றும் முக அலங்காரத்திற்காக டோனி அண்ட் கை என்ற சலூனிற்கு ஜூலி அடிக்கடி செல்ல ஆரம்பித்துள்ளார். அப்போது அங்கு பணியாற்றி வந்த மனிஷ் என்பவருடன் ஜூலிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஜூலியின் ரசிகரான மனிஷ் அவருக்கு விதவிதமாக சிகை அலங்காரம் மற்றும் முக அலங்காரம் செய்து போட்டோ ஷூட் எடுக்க உதவியதாக கூறுகிறார்கள். மேலும் காதல் தோல்வியில் இருந்த ஜூலியின் கவலைகளுக்கு மனிஷின் கவனிப்பு ஆறுதலாக இருந்துள்ளது. இதனை அடுத்து மனிஷ் மீது ஜூலி காதல் வயப்பட்டாராம். முதல் காதலனைப் போல் இல்லாமல் இரண்டாவது காதலனான மனிஷ் திரையுலகில் ஜூலி ஜொலிக்க முழு ஒத்துழைப்பு கொடுத்ததாகவும் கூறுகிறார்கள். இதனை அடுத்து இருவருக்கும் இடையிலான காதல் மிகவும் வலுவாகி உள்ளது. அதுவும் எப்படி என்றால் திருமணம் செய்யாமலேயே இருவரும் தனியாக குடித்தனம் நடத்தும் அளவிற்கு சென்றுள்ளது. சென்னை அண்ணா நகரில் வீடு எடுத்து இருவரும் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆரம்பித்துள்ளனர். சுமார் 4 ஆண்டுகளாக ஜூலியுடன் இந்த காதல் மனிஷுக்கு தொடர்ந்துள்ளது. ஆனால் ஜூலியால் பெரிய அளவில் சின்ன திரையிலும் சரி சினிமாவிலும் சரி சாதிக்க முடியவில்லை. இந்த நிலையில்தான் படு கவர்ச்சியாக